டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் இருந்து பேரணியாக புறப்பட்டவர்கள் மதுரை மாநகருக்குள் நுழைந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மளிகை கடை தானே லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு வணக்கம். தற்பொழுது மேலூரில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் பேரணியாக மதுரை வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்த பேரணி பற்றிய கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு சுரங்க ஏல ஒப்பந்தத்தை வெளியிட்டிருந்தது கடந்த ஆண்டு. அந்த ஏல ஒப்பந்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூரை சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்கள், கிட்டத்தட்ட 28 கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அதற்கு ரத்து செய்ய வலியுறுத்தி கிட்டத்தட்ட மதுரை மேலூரில் இருந்து 30 கிலோமீட்டர் வரையிலான தூரம், அதாவது மதுரை மாநகர் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையத்திற்கு முற்றுகை போராட்டம் என்பதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். அதற்காக இன்று காலை முதலேயே நீண்ட பயணமாக 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணியாக தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். சாரையாக வாகனங்களில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் நீண்ட வரிசையில் கடு வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்தவாறும் வாகனங்களில் சென்றவாறும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. தற்போது வரையில் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பேரணியாக நடந்து வந்த விவசாயிகள் தற்போது மதுரை மாநகர் பகுதிக்குள் நுழைந்துள்ளனர். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதியானது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் சாரையாக வாகனங்களிலும் நடைபயணமாக பேரணியாக தற்போது கிராம மக்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும்பதை நம்மால் காண முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் பாலகுமார் தற்போது காண்பித்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர்கள் இங்கிருந்து நடந்து பேரணியாகவே மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தில் முன்பாக மத்திய அரசை கண்டித்தும் சுரங்க ஏல ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தற்போது வரையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது நிலவிந்து வருகிறது. தொடர்ச்சியாக இங்கு செல்லும் கிராம மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் சுமார் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாநகர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பிரபு.